वक्रतुण्डमहाकाय सूर्यकोटिसमप्रभ निर्विघ्नं कुरु मे देव सर्वकार्येषु सर्वदा निधये सर्वविद्यानां विषजे भवरोगिणां गुरवे सर्वलोकानां दक्षिणामूर्तये नमः। या देवी स्तूयते नित्यं विबुधैर्वेदपारगैः सा मे वसतु जिह्वाग्रे ब्रह्मरूपा सरस्वती। श्रीदक्षिणामूर्तिसुदेशिकेन्द्रं द्वैपायनं सूत्रकृतं मुनीन्द्रं श्रीशङ्करं भाष्यकृतं यतीन्द्रं मद्देशिकं चापि नमामि विद्यै। ॐ सहना भवतु सहनो भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहैः। ॐ शान्ति शान्ति शान्तिः। ஞானவாசிஷ்டம் இறைவனுக்கு. யதः சர்வாணி பூதானி பிரதிபாந்தி ஸ்திதானி ச யத்ரைவோபசமம் யாந்தி தஸ்மை சத்யாத்மனே நமः. வெண்மை பாத திண்மை ஞானச் சிறப்புயர் வாசிஷ்டம் உண்மையாக ஒருங்குறை செய்யவே பொன்னுலகத்தினில் புவியில் அந்தரத்து என்னுடை உட்புறத்திலங்குகின்றது மண்ணு சிற்ஜோதியே வடிவம் யாவுமாய் துண்ணுவத பொருள் தொழுதிரெஞ்சுவார். ஞானவாசிஷ்டம் ஆறாவது நிர்வாண பிரகரணம், இரண்டாவது தேவபூஜை கதை. பாடல் 53, 54. இணைய திரவியங்கள் எல்லாம் இனிதாம் சாந்தி ஒன்றாலும் நினை பாவனையில் புளிப்புரைப்பு நிறைந்த கைப்புத்துவற்பனைத்தின் தினையும் இன்றி சித்திரமாம் தித்திப்பாலே செறிந்தனவாய் அணைய சாந்தி மதுரத்தான் அறவே நிறைந்தது அருந்தவனே. தக்க சாந்தி பயில் ரத சக்தியாலே பாவிக்கில் தொக்க பொருளாய் காண்பதெல்லாம் சுதையாய் இமைப்பின் தூய்மதியின் உக்க விரதம் போலாகும் உயர்ந்த சமமாம் சாந்தியினால் மிக்க அறிவாகியும் கல்போல் விளங்கும் உணர்வால் பாவிக்க. தேவ பூஜை என்ற நிர்குண மானச பூஜை, நிதித்தியாசனம் என்கின்ற நிர்குண பிரம்ம அகண்டாகார விருத்தி அபியாசம் எவ்வாறு செய்வது என்று பரமேஸ்வரர் ஸ்ரீ வசிஷ்ட முனிவருக்கு எடுத்து உபதேசித்து வருகின்றார். எல்லாவற்றுள்ளும் சமமாய் நிறைந்திருக்கின்ற சர்வாத்மகமாய் விளங்குகின்ற
நிர்குண பிரம்மத்தை எப்பொழுதும் சிந்தித்து கொண்டிருப்பது தேவ பூஜை ஆகும். தேவ பூஜைகளுளெல்லாம் சிறந்த தேவ பூஜை ஆகும். சம்சாரத்திலிருந்து, பிறவியிலிருந்து நிரந்தரமாக விடுவிக்கின்ற தேவ பூஜை ஆகும். இங்கே பூஜா திரவியங்கள் என்பது இந்திரியங்கள் வாயிலாக என்னெல்லாம் விஷயங்களை நாம் அனுபவிக்கின்றோமோ இது எல்லாமே திரவியங்கள் தான். இதனால் பூஜிக்கப்படுவது இவை அனைத்தையும் அனுபவிப்பது பரம்பொருளான ஆத்மா. ஆத்மா அனைத்திற்கும் ஆதாரமாக இருந்து அனைத்தையும் தன்மேல் தாங்கிக் கொண்டிருக்கின்றது, அனைத்தையும் தான் அனுபவித்து கொண்டிருக்கின்றது. அனுபவங்கிறது அனுபவிக்கிற மாதிரி. இங்கு அனைத்தும் என்பது நாமரூபமயமான உலகம், பஞ்சபூத காரியம், மாயையினால தோற்றுவிக்கப்பட்ட இந்த உலகங்கள். அறியாமையில் இருக்கிற காலத்தில் இவைகளை சத்தியமாக கருதுகின்றோம். ஞான விழிப்பு எப்பொழுது வருகின்றதோ அப்பொழுது இவைகள் ஒன்றின் மேல் கல்பிக்கப்பட்டவை என்பது விளங்குகின்றது. இந்த கற்பனையான விஷயங்களை பார்த்து கொண்டிருக்கின்ற பொழுது, கேட்டுக்கொண்டிருக்கின்ற பொழுதும் இது கற்பனையானது, இதற்குள் ஆதாரமான சத்வஸ்து இருக்கிறது என்ற நினைவு மறக்காமல் இருத்தல், நினைப்பும் மறப்பும் இன்றின்னு அப்படி இருத்தல் என்பதுதான் ஈஸ்வர நிர்குண பிரம்ம தியானம். அதுதான் ஈஸ்வர பூஜை. அதுதான் இங்க சொல்லி வருகின்றார். புளிப்பு முதலான எல்லா சுவைகளுள்ளும் மாறாமல் இருப்பது ஆத்மா, ஆனந்தமயமான ஆத்மா, ஆனந்த ஸ்வரூபமான ஆத்மா. அந்த நான் ஆத்மா, ஆத்மா ஆனந்தம் என்ற தெளிவு, நிறைவு இருந்தால் அந்த ஆனந்த ரசத்தோடு இந்த எல்லா சுவைகளையும், அறுசுவைகளையும் நாம் பார்க்க, அனுபவிக்க முடியும். அல்லது இந்த அறுசுவைகளையும் அனுபவிக்கின்ற பொழுது உள்ளே ஆனந்த ரசமாக ஆத்மா இருக்கின்றது என்ற உணர்வோடு இருத்தல், அதுவே அதை பூஜித்தல் ஆகும். இணைய திரவியங்கள் எல்லாம் இனிதாம் சாந்தி ஒன்றாலும். இந்த இனிதாம் சாந்தி என்கிறது சொரூப ஆனந்தம், எப்பொழுதும் சாந்தமாக இருக்கக்கூடிய அமைதியான ஆனந்தம். இந்த விஷயானந்தம் விஷய சம்பந்தத்தினால மனதில் ஏற்படுகின்ற ஒரு கிளர்ச்சி. அதனால் ஒரு அமைதி இல்லாத ஆனந்தம், அது தற்காலிகமான ஆனந்தம், அது மாறுபடக்கூடிய ஆனந்தம், அது ஏற்றத்தாழ்வுகளுடைய ஆனந்தம் அது. ஆனால் ஆத்மானந்தம் எப்பொழுதும் ஒரே தன்மையில் இருக்கக்கூடியது, ஒரே மாதிரியாக இருக்கக்கூடியது, விதமான ஏற்றத்தாழ்வுகளும் இல்லாமல், குறைவும் இல்லாமல் எப்பொழுதும் நிறைவாக இருக்கக்கூடியது. அதனால் அந்த ஞானம், அந்த சொரூபானந்தம் எப்பொழுதும் சாந்தமாக இருக்கும். அதனால் சத்தியம், சிவம், சுந்தரம், சாந்தம் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. சாந்தானந்தம். அதனால் இனிதாம் சாந்தி ஒன்றாலும் நினை பாவனையில். இந்த சாந்த ஸ்வரூபமாக ஆத்மா இருக்கின்றது, நான் ஆத்மாவாக இருக்கின்றேன் என்ற இந்த பாவனையில் புளிப்பு முதலான அனைத்தின் திணையும் இன்றி இந்த விஷயங்களை அனுபவித்து கொண்டிருக்கின்ற பொழுதும் அதில் மயங்கி போதல் இன்றி சித்திரமாம் தித்திப்பாம், விசித்திரமான, இதெல்லாம் இதற்கு ஒப்பிட முடியாத மேலான தித்திப்பாக இருக்கக்கூடிய அந்த ஆத்மா சித்திரமாம் தித்திப்பாலே செறிந்தனவாய் அணைய சாந்தி மதுரத்தால் அறவே நிறைந்தது அருந்தவனே. இங்கே சமபாவனை என்பது தான் எல்லாவற்றையும் பார்க்கிற பொழுது நாம் சமமாக அதுவே இருக்கின்றது என்று பார்த்தல். அதில் எல்லா மாறுபடக்கூடிய அனைத்துள்ளும் மாறுபடாமல் ஆத்மா இருக்கின்றது.
மித்யாவான அனைத்துள்ளும் சத்தியமாக ஆத்மா இருக்கின்றது. சுக துக்கம் என்று இருக்கின்ற அனைத்துள்ளும் சுகதுக்கம் கடந்ததாக, அதற்கு வேறானதாக ஆத்மா இருக்கின்றது என்று அறிதல் என்று இருத்தல், அது ஞானம். அதான் இங்க சொல்றார். அதனால இவைகளை வேறுபாடுகளை பேதங்களை அனுபவித்து கொண்டிருக்கின்ற பொழுதே ஆத்மாவாகிய நான் எவ்விதமான பேதமும் அற்றவன் என்ற தெளிவோட இருக்கிறது. இத்தகைய பொழிப்புரை பார்த்தோம்னா 53வது பாட்டுக்கு பொழிப்புரை. இத்தகைய பொருள்கள் எல்லாம் இனிமையான சமபாவனை ஒன்றினால் பாவிக்கப்பட்டனவாய் பண்டிதாக சமதர்ஷினக என்று பார்க்கிறோம். சமதர்சனம், அனைத்து அனுபவங்களுள்ளும் சமமாக அனுபவிக்கப்படுவதுள்ளும் அனுபவிப்பவனாகவும் சமமாக இருக்கக்கூடியது ஆத்மாதான் என்ற சமபாவனையினால் புளிப்பு, உரைப்பு, கைப்பு, துவர்ப்பு என்ற அனைத்து சுவைகளும் விட்டு அதனால் அனுபவிக்கிற பொழுது அதில் கவனம் இல்லாமல் அனுபவிப்பவனிடத்தில் கவனமாக, அதனால் அனுபவிக்கிற விஷயங்களில் கவனம் இல்லாமல் எல்லாம் பிரம்மம் தானே, எல்லாத்தையும் நான் அனுபவிக்கிறேன்னு அங்கே ஃபோக்கஸ் இருக்கக்கூடாது, அங்கே கவனம் இருக்கக்கூடாது. அங்கே கவனம் இருந்தாக்கா அது போனாக்கா அப்புறமா பின்னாடியே துக்கம் வரும். சுகத்தை அனுபவிக்கிற பொழுது தொடர்ச்சியாக துக்கம் வரும். அப்போ அனுபவிக்கிற விஷயங்களில் கவனம் இருந்தால் சுகம் போய் துக்கம் வர்ற பொழுது சுகத்தை தந்த மாதிரி துக்கம் துக்கத்தை கொடுக்கும். ஆனால் அனுபவிக்கிற பொழுதும் அனுபவிப்பவனிடத்தில் இருக்கக்கூடிய கவனம் மாறாமல் இருத்தல், தான் தன்னுணர்வில் இருத்தல். அப்படி இருக்கின்ற பொழுது தான் விஷயங்கள் மாறுபட்டாலும் தான் மாறுபடாமல் இருப்பான். அதனால் ஆத்மா ஆனந்த ஆத்மா, விஷயங்களை அனுபவிக்கிற பொழுதும் ஆனந்த ஆத்மா, விஷயம் மாறி துக்கம் வருகின்ற பொழுதும் ஆனந்த ஆத்மா தான். அதனால் அழுது கொண்டே இருந்தாலும் ஆத்மா ஆனந்த ஸ்வரூபம்தான். அந்த உணர்வு இருக்கிறது. அதனால் இருப்பு விட்டு அனைத்து சுவைகளும் விட்டு இனிப்பு சுவையாக பொருந்தினவாம். அதனால் இந்த ஏக்கரசம், ஆத்மரசம், ஆத்மானந்த ரசம் அதில் பொருந்தி இருக்கிறது தான் பூஜை. அத்தகைய சாந்தி சமம் என்ற இனிப்பு சுவையால் பூரணமாக நிறைந்தது அரிய தவத்தை உடையவரே. அது எப்பொழுதும் இருக்கின்றது. அரிய தவத்தை உடையவரேங்கிறது வசிஷ்டரை பார்த்து பரமேஸ்வரன் சொல்றது. மேற்கொண்டு அதை விவரித்து சொல்லுகின்றார். 54வது பாடல். தக்க சாந்தி பயில் ரத சக்தியாலே பாவிக்கில் தொக்க பொருளாய் காண்பதெல்லாம் சுதையாய் இமைப்பின் தூய் மதியின் உக்க விரதம் போலாகும் உயர்ந்த சமமாம் சாந்தியினால் மிக்க அறிவாகியும் கல்போல் விளங்கும் உணர்வால் பாவிக்க தக்க சாந்தி பயில் ரத சக்தியாலே பாவிக்கில். அதனால் தகுந்த சாந்தி பயில், சாந்தினா சமமாக இருக்கக்கூடிய அந்த ரத அப்படிங்கிறது ரசம் என்பது தான். ரதன் இருக்கு, ரசம் ரச சக்தி, ரசமாக இருக்கக்கூடிய சச்சிதானந்த பிரம்மம், அனைத்துள்ளும் ரசமாக சாரமாக மாறாத இருப்பாக, மாறாத அறிவாக, மாறாத ஆனந்தமாக இருக்கின்ற ஆத்மா பாவிக்கில். அதுதான் அனைத்துமாகவும் இருக்கிறது என்று பாவிக்கில். தொக்க பொருளாய் காண்பது எல்லாம், அறியப்படுவதாய் காணக்கூடிய அனைத்தும். சுதையாய் இமைப்பின் தூய் மதியாய் உக்க விரதம் போலாகும். சுதை அப்படின்னா சுதா அமிர்தம். இமைப்பின் அந்த க்ஷண நேரத்தில் இமைப்பொழுது இந்த தூய்மையான மதி சந்திரன், பூர்ண சந்திரனிடத்திலிருந்து வருகின்ற அமிர்த கிரணம் போல. கிரணம் அந்த ஒளி குளிர்ச்சியாக இருக்குது, அது அமிர்தம் மாதிரி இருக்குது. இங்கே ஆத்மானந்தம் அமிர்தமாக இருக்கின்றது. இந்த விஷயங்களை காணுகின்ற பொழுதும் ஆனந்த ரசமாக இருக்கின்ற ஆத்மாவை மறவாமல் இருத்தல், அதை கண்டு கொண்டிருத்தல், எல்லா விஷயங்களுள்ளும் அதையே கண்டு கொண்டிருத்தல்,
அமிர்தத்தை சுமைப்பது போல இருக்கும். சந்திர ஒளியை சுமைப்பது போல அது இருக்கும். தூய்மையான சந்திரனிலிருந்து பொழிகின்ற அமிர்தம் போலவாம். ஆத்மானந்தத்தை விஷயானந்தத்தை அனுபவிக்கின்ற பொழுதும் விஷயானந்தமா ஆத்மானந்தம் தான் இருக்கு. அந்த விஷயானந்தம் க்ஷண நேரம் இருந்தாலும் அது ஆத்மானந்தம் தான் என்று உணர்ந்திருத்தல். உயர்ந்த சமபாவனை என்னும் சக்தியினால், அதனால உயர்ந்த சமமாம் சாந்தியினால்னா சமபாவனை, அந்த மன அடக்கம், மனது சத்துவகுணம் மேலோங்கி இருத்தல் என்ற அந்த தன்மையில மிக்க அறிவாகியும் கல்போல் விளங்கும் உணர்வால் பாவிக்க சித் சொரூபமாக கல் போலனாக்கா சித் கணம்னு சொல்கிறோமே, அந்த கணம்ங்கிறத கல்லுன்னு சொல்கிறேன். மாற்றமில்லாமல் நிர்விகாரமாக இருக்கக்கூடியது. அதனால் சித் கணம் ஏகரசமாக சைத்தன்ய சொரூபமாக கணம் சித்கணமாக இருக்கின்ற அந்த ஆத்மாவை எப்பொழுதும் பாவித்து கொண்டு இருப்பாயாக. அதில் மனது சத்துவ குணத்தில் இருக்கிற பொழுது அடுத்த பாட்டில் சொல்ல போகிறார். அடுத்தடுத்த பாட்டில் அது இன்னும் கொஞ்சம் விரித்து சொல்லப்படுகின்றது. மனசு சத்துவ குணம் மேலோங்கி இருத்தனால் சமமாம் சாந்தியினால்னு சொல்கிறார். மனது சமத்தில் இருக்கிறது, சமம்னு சொல்கிற புலனடக்கம் சத்துவகுணம் மேலோங்கிறதுனால மனது விஷயங்களை நோக்கி போகாமல் இருக்கிறது. விருப்பு வெறுப்பு முதலானவைகள் இல்லாமல் இருக்கிறது. விவேக வைராகிய சாதனைகளை தொடர்ந்து பயிற்சி பண்ணுறதுனால, அபியாச வலிமையினால மனது ராக துவேஷத்தை விட்டு அடங்கி இருக்கிறது. சத்துவகுணம் மேலோங்கனதாக இருக்கிறது. அவ்வாறு இருக்கின்ற பொழுது இந்த சொரூபானந்தமானது அந்த மனதில் தெளிவாக விளங்குகின்றது. தெளிவான நீர்நிலையில் சூரிய சந்திர பிரதிபிம்பம் தெளிவாக விளங்குவது போல மனது சத்துவகுணம் மேலோங்கி இருக்கிற பொழுது அந்த சொரூபானந்தமானது அதில் நன்கு வெளிப்படுகின்றது. அதனால் அந்த சொரூபானந்தத்தை அனுபவித்து கொண்டு இருக்கின்றார். அதனால் விஷயங்கள் வருகின்ற பொழுதும் விஷயங்கள் இல்லாத பொழுதும் சொரூபானந்தத்தை அனுபவித்து கொண்டிருக்கிறார். விஷயங்கள் வருகின்ற பொழுது விஷயத்திலிருந்து சுகம் வருகின்ற பொழுதும் அது விஷயத்திலிருந்து வருவதாக கருதாமல் இது ஆத்ம அமிர்தத்தினுடைய ஒரு ரசம், ஒரு துளி என்று அந்த ஞானத்தோடு இருக்கின்றார். ஆனால் இமைப்பொழுது விஷய சுகம் வந்தாலும் அது ஆத்ம சுகம் என்றே அவர் எப்பொழுதும் அந்த ஆத்ம ஞானத்திலிருந்து ஆத்ம திருஷ்டியில இருந்து ஆத்மானந்தத்திலிருந்து விலகாதவராக இருக்கிறார். சித்கணமாக உணர்வாக அது இருக்கின்றது, ஆத்மா இருக்கின்றது, நான் இருக்கின்றேன் என்று பாவிக்க, விளங்கும் உணர்வால் பாவிக்க அந்த பாவனையானது இருக்க வேண்டும். அடுத்த பாடல். தேச கால தொழில் ஒழுங்கால் சேர்ந்த பொருளின் சுக அசுகத்தின் வீசு மயக்கங்களினாலே மெய்யில் கடவுள் அர்ச்சனை செய்து ஆசையெல்லாம் புந்தியினால் அன்றி நிற்பாய் உயர் மாயை நீச மாயை தனை நீக்கும் நெடும் சங்கற்ப நஞ்சருக்கும். தேச கால தொழில் ஒழுங்கால் சேர்ந்த பொருளின் சுகாசுகத்தின் வீசு மயக்கங்களினாலே மெய்யில் கடவுள் அர்ச்சனை செய்து ஆசை எல்லாம் புத்தியினால் அன்றி நிற்பாய். தேசம், காலம், இடம், காலம், தொழில், இது நமக்கு பிராரப்தம் இருக்கிற வரைக்கும், சரீரம் இருக்கிற வரைக்கும் இந்த வரையறை இருக்குது. இதில் இருந்து நம்ம விவகாரத்தை செய்து கொண்டு இருக்கிறோம். ஒரு தேசத்தில் பிறந்திருக்கிறோம், ஒரு தேசத்தில், ஒரு சரீரத்தில், ஒரு காலத்தில் பிறந்திருக்கிறோம். நமக்குன்னு இயல்பாக இந்த சரீரத்துக்குன்னு ஒரு இயல்பான ஒரு தொழிலானது இருக்கின்றது. இதெல்லாம் எப்படி வந்தது? விதியினால்
வந்தது. ஒழுங்கால் தொழில் ஒழுங்கால் சேர்ந்த பொருளில். அதனால் விதியினால் இவ்வாறு சேர்ந்திருக்கக்கூடிய விஷயங்களில் சரீரத்தை மையமாக கொண்ட சகல தொழில்கள், சகல விஷயங்கள், அதனால் கிடைக்கக்கூடிய சுக அசுகத்தின் இன்ப துன்பம், பிராரப்தத்துக்கு தகுந்த மாதிரி புண்ணிய பிராரப்தம் வேலை செஞ்சால் சுகம், பாப பிராரப்தம் வேலை செய்கிற பொழுது துக்கம், இது மாறி வருகின்றது. வீசு மயக்கங்களினாலே, அதனால் வருகின்ற மயக்கம், அந்த சுக மயக்கம் அல்லது துக்க மயக்கம். சரீரம் மனது அந்த சுக துக்கத்தில் மயங்குகின்றன, அதற்கு வசப்பட்டு இருக்கின்றது, ஆட்பட்டு இருக்கின்றது சரீரம். அஞ்ஞான காலத்தில் மனசும் ஆட்பட்டு போயிடுது. இந்த பிராரப்தத்தினால சுகமோ துக்கமோ வருகின்ற பொழுது ஆத்தியாத்மிகம், ஆதி பௌத்திகம், ஆதி தெய்வீகம்னு இந்த முக்காரணங்களால் சுகமும் வரலாம், துக்கமும் வரலாம். அவைகள் வருகின்ற பொழுது அதில் உடம்பு மயங்கி அதற்கு ஆட்பட்டு அதன் வசமாகி இருக்கின்றது. அவித்தை இருக்கிற பொழுது மனமும் அதற்கு வசப்பட்டு ஐயோ நான் சுகமாக இருக்கிறேன், ஐயோ நான் துக்கமாக இருக்கிறேன். ஐயோ நான் சுகமாக இருக்கிறேன்னு சொல்ல மாட்டான், நான் சுகமாக இருக்கிறேன்பா. துக்கம் வர்ற பொழுது ஐயோ நான் துக்கமாக இருக்கிறேன்பா. அப்போ உடம்பினுடைய சுக துக்கம் பிராரப்தத்தினால் வர்றத, மனசுக்கு வர்றத அது என்னுடையதுன்னு எடுத்துக்கொண்டு சுக துக்கத்துக்கு வசப்பட்டு மயக்கத்தில் மனது இருக்கின்றது. ஆனால் அப்படி மயங்காமல் சரீரத்துக்கு வந்தாலும் மனதுக்கு வந்தாலும் பிராரப்தத்தினால எது வந்தாலும் அதில் மெய்யில், இந்த சரீரத்தில், அதனால் மெய்யில்னா இந்த தேகத்தில் கடவுள் அர்ச்சனையால் அப்படி வர்றதெல்லாம் ஈஸ்வர அர்ச்சனைனா எல்லாம் இந்த சரீரம் செய்த புண்ணிய பாப்பம் அதை அது அனுபவிக்கின்றது. ஆனாலும் வாஸ்தவமாக இந்த அனுபவம் இல்லை, இது லீலை விளையாட்டாக இருக்குது. ஆத்ம திருஷ்டியில், வியாவகாரிக திருஷ்டியில் இந்த சுக துக்கம் வருது, பாதிக்கின்றது. ஆனால் பாரமார்த்திக திருஷ்டியில் ஆத்மாவானது இதெல்லாம் லீலையாக செய்து கொண்டு அது அனுபவித்து கொண்டு அனுபவிப்பது போல, அது செய்த காலத்திலையும் செய்தது போல, அனுபவிக்கின்ற காலத்திலும் அனுபவிப்பது போல வாஸ்தவமாக அது நிர்விகாரமாக இருக்கின்றது. அதனால் உண்டாகும் மயக்கங்களினால் இந்த தேகத்தில் திகழும் ஆத்மாவை மயக்கங்களினாலே மெய்யில் கடவுள் அர்ச்சனை செய்து, அதனால் இந்த சுக துக்க அனுபவம் சரீரத்துக்கு வர்றதே அர்ச்சனைனா, தனியாக ஒரு அர்ச்சனைன்னு ஒன்று ஸ்பெஷலாக பூவெல்லாம் பறிச்சுட்டு வந்து பண்ண வேண்டாம். ஒரு ஞானியானவன் சரீரத்தில் இருக்கிறான், பிராரப்தத்தோட சரீரத்தில் இருக்கிறான். அந்த பிராரப்தத்தினால சில சமயம் பாராட்டு வருது, சில சமயங்களில் இகழ்ச்சி வருகின்றது, சில சமயங்களில் ஒரு நல்ல உணவு கிடைக்கின்றது, நல்ல படுக்கை முதலான வசதிகள் கிடைக்கிறது. சிலர் வந்து பாராட்டுகிறார்கள், வணங்குகிறார்கள், போற்றுகிறார்கள் பக்தர்கள் வர்ற பொழுது. சில சமயங்களில் அதற்கு நேர் எதிராக அது பிடிக்காதவன், தெரியாதவன், ஆன்மீக ஞானம் இல்லாதவன், சன்னியாசி ஞானியினுடைய மதிப்பு தெரியாதவன் நிந்தை பண்ணுறான், துவேஷிக்கின்றான், அடிக்கிறான், உதைக்கிறான், தூக்கி ஜெயிலில் கூட போடலாம்னா, வேற எந்த மாதிரி, அல்லது இயற்கை சீற்றங்களால் குளிர் வெப்பம் வருது, இப்படி எது வந்தாலும் அதெல்லாம் சரீரத்துக்கு வருது. உள்ள இருக்க ஆத்மா இதை லீலையாக விளையாட்டாக செய்து கொண்டிருக்கின்றது. அதனால் அடிப்பதும் அதுதான், அடியை வாங்குவதும் அனுபவிப்பதும் அதுதான்னா. அப்போ அடிப்பது போல அனுபவிப்பது போல இருக்கின்றது. அது கொள்வதும் இல்லை, கொல்லப்படுவதும் இல்லைங்கிறது ஒரு திருஷ்டி. வாஸ்தவமாக பாரமார்த்திகமாக ஆத்மாவுக்கு விதமான அனுபவம் இல்லைங்கிறது ஒரு திருஷ்டி. அப்புறம் இந்த வியாவகாரிக்க அனுபவங்கள் எல்லாமே ஆத்மாவிடத்தில் ஆத்மாவினுடைய லீலையினால் நடக்கின்றது. அதனால் இந்த விவகாரங்கள் எல்லாமே அங்கே அர்ச்சனை தான். அதனால் பாராட்டும் அர்ச்சனை தான், நிந்தித்தலும் அர்ச்சனை தான். அதனால் ஞானி ரெண்டையும் சமமாக சிரித்து கொண்டே எடுத்துக்கொள்கிறார். யாராவது பாராட்டி சஹஸ்ரநாமம் சொன்னாக்க சந்தோஷமாக வாங்கி கொள்கிறார்னா, அப்புறம் குரு ஸ்தோத்திரம் பாடுனா சந்தோஷமாக வாங்கி கொள்கிறார். யாராவது குரு நிந்தை பண்ணுறார், அவர் வந்து அப்படி நிந்திக்கிறார்னா அதையும் அவர் மகிழ்ச்சியான சமபாவனையோட பேசாமல் கேட்டுக்கொண்டு நான் சொல்லுன்னு அதையும் அர்ச்சனையாக எடுத்துக்கொள்ளுகின்றார். அவரை பொறுத்த வரைக்கும் சொல்கிறவனுக்கு தான் அவன் வந்து ராகத்தில் சொல்கிறான், துவேஷத்தில் சொல்கிறான்னு. இவருக்கு அதில் ராகமும் இல்லை, துவேஷமும் இல்லை. அது வெறும் சப்த மாத்திரம். ஆத்மா அசப்தமாக நிசப்தமாக இருக்குது, அது நித்திய மௌனமாக இருக்குது. இதெல்லாம் வெறும் சப்த மாத்திரம். இந்த சப்தங்கள் எதுவும் ஆத்மாவிடத்தில் செல்லாது என்று அதில் எல்லாத்தையுமே அர்ச்சனையாக எடுத்துக்கொள்கிறார்.
எல்லாத்தையுமே சுக அனுபவமாக எடுத்துக்கொள்கிறார், எல்லாவற்றையுமே அர்ச்சனையாக எடுத்துக்கொள்ளுகின்றார். கடவுள் அர்ச்சனை செய்து ஆசை எல்லாம் புத்தியினால் அன்றி. எவ்விதமான விஷயத்தில் பேதம் பார்த்தா தானே ஆசை வர்றதுக்கு. எவ்விதமான பேத உணர்வுமே பார்க்காம, பேத உணர்வுமே இல்லாமல் அவர் சமபாவனையில் இருக்கிறார். அதனால் வீதராக பயக்ரோதாகனா, ராகம் பயம் எதுவுமே அவருக்கு இல்லை, குரோதம் எதுவுமே அவருக்கு இல்லை. சுகதுக்கே சமே கிருத்வா லாபா லாபோ ஜெயா ஜெயவுனா, சுகதுக்கம் லாபம் தோல்வி, லாபம் நஷ்டம், எல்லா வெற்றி தோல்வி அனைத்திலும் சமமாக இருக்கின்றார். அந்த சமபாவனைங்கிறது இருந்து கொண்டிருக்கின்றது. ஆசையெல்லாம் புத்தியினால் அன்றி நிற்பாய். புத்தியினால் அன்றினா புத்தியினால் அகற்றி அந்த ஆசை நீங்கிய புத்தியோடு இருப்பாய். பிரஜகாதி யதா காமான் சர்வான் பார்த்த மனோகதான், எல்லா காமங்களும் நீங்கிய மனதை உடையவனாக இருக்கிறார். அந்த ஸ்தித பிரஜனாக அவர் இருக்கின்றார். அவ்வாறு நீ நிற்பாய் நீங்கள் சொல்கிற. அதனால் தேவ பூஜைனா என்னன்னா எல்லாம் ஆத்மானு முதல்ல புரிந்து கொள்வது, ஆத்மஸ்வரூபத்தை ஆத்ம தத்துவத்தை புரிந்து கொள்ளுதல், அதற்கு அந்நியமாக வேறொன்றும் இல்லை என்று புரிந்து கொண்டு இருத்தல். அப்புறம் மாயையினால் இந்த விவகார உலகமானது ஏற்பட்டு இருக்கின்றது. அது எல்லாமே மாயை, அந்த மாயையானது பிரம்மத்திடமிருந்து விளையாடி கொண்டிருக்கின்றது என்று புரிந்து கொண்டு இது அனைத்தையும் விளையாட்டாக அவர் பார்த்து கொண்டிருக்கின்றார். ஆனால் இந்த விவகாரங்களே பூஜையாக அர்ச்சனையாக இருக்கின்றது. அதனால் இந்த ஞானம், இந்த தெளிந்த ஞானம், மனசு சத்துவத்திலேயே இருந்து இந்த உலகத்தை பார்க்கிற இந்த ஞானம், இன்னொரு விதமாக சொன்னால் குணாதீத ஞானம். குணாதீதமாக ஆத்மா இருக்குன்னு சத்துவகுணம் மேலோங்கிற மனதில் இருந்து புரிந்து கொள்ளுதல். குணாதீதமாக ஆகிறதுங்கிறது கிடையாது. மனசு குணாதீதமாக ஆகணும். ஏன்னா சத்துவம் ரஜஸ் தமஸ்னு 3 குணங்களுக்கு வசப்பட்டு மனது துன்பத்தை அனுபவிக்கிறது, இன்பத்தை அனுபவிக்கிறது. ஆகவே இந்த 3 குணத்தையும் கடந்து போகணும் அப்படிங்கிறது மனசில் இல்லை. மனசு 3 குணங்களையும் கடந்து என்றைக்குமே போக முடியாது. அப்படி போச்சுன்னா மனசே இல்லாமல் போயிடும். ஆத்மா எப்பொழுதுமே இந்த குணங்களுக்குள்ளே வராமல் குணாதீதமாக இருக்கின்றது. ஆத்மா நான் குணாதீதமாக இருக்கிறேன்னு சத்துவகுண பிரதானமான மனதினால் புரிந்து கொள்ளுதல். அதனால் மனசில் தாமச குணம் போகணும், ராஜச குணம் போகணும், அல்லது குறையணும், முடிந்த வரைக்கும் குறையணும், மேக்சிமம் குறையணும், சத்துவகுணம் மேலோங்கி இருக்கணும். அந்த சத்துவகுணத்தில் இருந்து இந்த ஞானத்தினால, சாஸ்திர ஞானத்தினால, ஆத்ம ஞானத்தினால ஆத்மா குணாதீதமாக இருக்கு என்று புரிந்து கொண்டு அந்த திருஷ்டியினால் உலகத்தை வேடிக்கையாக பார்க்கிறது. அதுதான் இங்கே சொல்கிறார். அதனால் புத்தியினால் அன்றி நிற்பாய். அதனால் புத்தியில் காமம் முதலான ராஜச தாமச குண விருத்திகள் இல்லாமல் இந்த சாத்விக விருத்தியில், அகண்டாகார விருத்தியில், ஏக்கரச விருத்தியில், ஆத்மானந்த விருத்தியில் இருப்பாயாக. அதுதான் சொல்கிறார். உயர் மாயை நீச்ச மாயை தனை நீக்கும். அதுதான் இதுக்காக விளக்கம் சொன்னேன். இங்கே தெளிவாக நம்ம வேதாந்தம் என்ன சொல்லுகிறதுன்னு புரிந்து கொள்ளணும். யோகத்துக்கும் வேதாந்தத்துக்கும் சாஸ்திரத்துக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் இதுதான். அங்கே சித்த விருத்தி நிரோதம்னா சித்தமே இல்லாமல் போகிறது அப்படிங்கிறது, சித்த விருத்திகளெல்லாம் நீக்கிறதுன்னு அங்கே கூட சரியாக புரிந்து கொள்வது இல்லை. சித்த விருத்தி நிரோதம் தான் சொல்லியிருக்கே, சித்த நிரோதம்னு சொல்லலை. யோக சாஸ்திரத்திலையும் அதை சரியாக படிக்காமல் சரியாக புரிந்து கொள்ளாமல் தான் விளக்கம் கொடுக்கிறார்கள். சித்த விருத்தி நிரோதம்னு சொல்லியிருக்கு, சித்த நிரோதம்னு சொல்லலை. சித்த நிரோதம் பண்ணிட்டா ஆளே இருக்க முடியாது. சித்த நிரோதம்ங்கிறது இந்த விதேக முக்தியில் தான் அந்த நிரோதமானது வருகின்றது. அதனால தான் சொரூப நாசம் அரூப நாசம்னா பிரித்து பார்க்கிறோம். கைவல்ய நிலையத்தில் விரிவாக பார்த்துருக்குறோம். இங்கே ஞான வாசிட்டத்துலேயும் வருது. மனசு அதனுடைய சொரூபத்தில் இருந்து நீங்கிறது அப்படிங்கிறது தான் சித்த விருத்தி நிரோதம். அதனால் சித்த நிரோதம்ங்கிறது இல்லை, அது விதேக முக்தியில் தான் வரும். அரூப நாசம் என்பது அங்கே தான் வரும். அதனால் சித்தம் இருக்குது, ஆனால் சாத்விகமாக இருக்குது. அதைத்தான் இங்கே உயர் மாயைன்னு சொல்கிறார். உயர்ந்த மாயைனா மாயையின் உயர்ந்த குணமான சத்துவ பிரதானமாக இருக்கிறது. அதனால் என்ன பண்ணணும்?
நீச்ச மாயை தனை நீக்கும். இந்த புத்தி, இந்த ஆத்ம ஞானம், இந்த அகண்டாகார விருத்தி, இந்த நிதித்தியாசன அபியாசம், இந்த தேவ பூஜையானது என்ன பண்ணும்? நீச்ச மாயை தனை நீக்கும். நீச்ச மாயைனா, நீச்சன்னா நமக்கு தெரியும், நீச்சன், நீச்சன் கீழானவன், கீழான. இப்போ கீழான மாயைங்கிறது ராஜச தாமச குணத்தில் அதற்கு வசப்பட்டு இருக்கக்கூடிய மனது. அந்த ராஜச தாமசத்தில் இருந்து நீங்கி மனசு சத்துவத்தில் இருக்கிறது. இந்த சத்துவம் தேவ பூஜையானது, அகண்டாகார ஆத்ம தியானமானது சத்துவகுணம் மேலோங்க செய்து ராஜச தாமச குணங்களை நீக்கும். அதனால வருகின்ற சித்த விகாரங்களை, அதனால வருகின்ற அவித்யாகாரமான காம குரோதாதிகள் அனைத்தையும் நீக்கி சர்வ துக்கங்களையும் நீக்கி ஆத்மானந்தத்தில் இருக்கச் செய்யும். நெடும் சங்கற்ப நஞ்சு அறுக்கும். சங்கல்பமாகிய விஷய சங்கல்பம், இது வேணும் அது வேணுங்கிற அந்த துவைத்த பேத புத்தியோடு வருகின்ற சங்கல்பம். அந்த சங்கல்பமாகிய நஞ்சு, ஏன்னா அதுதான் பிறவியை கொடுக்கிறது, சொரூபத்தை மறைக்கிறது. அந்த நஞ்சினை நீக்கும், அந்த விஷத்தினை கெடுக்கும், அழிக்கும். அதனால் மலின வாசனைனா, மேலான மாயையானது மலின வாசனை வடிவமான அவித்தையாகிய விஷத்தினை கெடுக்கும். அதனால் இந்த விஷயங்களை தெளிவாக புரிந்து கொள்ளணும். இது ரொம்ப நுட்பமாக, ரொம்ப ஆழமாக சொல்லுகின்றார். எப்பொழுதும் எல்லாமே ஆத்மா என்ற நினைவு மறக்காமல் இருத்தல், அதுதான் தேவ பூஜை. அவ்வாறு தொடர்ந்து இருக்கிறதுக்கு நம்ம அபியாசம் பண்ணணும், நிதித்தியாசனம் பண்ணணும். அந்த அபியாசம் பண்ணுறதுனால இந்த தாமச ராஜச குணங்கள் நீங்கி, அதுதான் சம்சாரத்தை உண்டு பண்ணுகின்றது, அந்த குணங்கள் நீங்கி சத்துவ குணமானது மேலோங்கி இருக்கும். நல்ல சுப வாசனையினால், இது முன்னாடி அத்தியாயங்கள்லே பார்த்துருக்குறோம். வாசனையை சுப வாசனை அசுப வாசனைன்னு பிரித்து சொல்லியிருக்கிறார். இப்போ சுப வாசனைகளால் இந்த அசுப வாசனைகளை நீக்கணும். அசுப வாசனைங்கிறது சம்சாரம் உண்டாவதற்காக, பிறவி உண்டாவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய வாசனைகளெல்லாம் அசுப வாசனை. பிறவியிலிருந்து விடுவிக்கக்கூடிய வாசனைகள், நம்முடைய சர்வ துக்கங்களிலிருந்து விடுவிக்கக்கூடிய இந்த தத்துவ ஞானம், இந்த வாசனை அது சுப வாசனை. அதனால் இந்த சுப வாசனையினால் அசுப வாசனையை நீக்கணும். எப்படி? இந்த வாசனை திரவியங்கள், குங்குலியம், தூபம், இதெல்லாம் தூபம் போடுறோம், நல்ல வாசனைகள், கற்பூரம், இந்த வாசனைகளால் என்ன பண்ணுறோம்? துர்வாசனைகளை நீக்குகிறோம். எப்படி புறத்தில் நல்ல வாசனைகளை உண்டு பண்ணி கெட்ட வாசனைகளை நீக்குகிறோமோ, அதே மாதிரி மனதில் சம்சாரத்தை உண்டு பண்ணுகின்ற அவித்யா காரியமான ராஜச தாமச காரியங்களால் ஏற்பட்ட வாசனைகள், ராகத்வேஷாதிகள் இருக்குது. அதை சுப வாசனைகளால், ஞான வாசனைகளால், அகண்டாகார விருத்தியினால் நீக்குகின்றோம். அதனால் இந்த தேவ பூஜையானது, இப்படி செய்யப்படுகின்ற தேவ பூஜையானது அசுப வாசனைகளை நீக்கும். அதுதான் நீச்ச மாயைன்னு சொல்லியிருக்கிறார். நீச்ச மாயை தனை நீக்கும். அதனால் இது நீண்ட காலம் தொடர்ந்த பயிற்சியினால் வரக்கூடிய ஒன்று. தொடர்ந்த பயிற்சி, வேறு ஏதோ பயிற்சி இல்லை, ஒரே பயிற்சி தான், ஸ்ரவண மனன நிதித்தியாசனம் தான். தொடர்ந்து பாடத்தை கேட்கறது, அதை சிந்தனை பண்ணுறது, வர்ற சந்தேகங்களை தெளிவுபடுத்துறது, பிறகு அதற்குன்னு நேரம் கொடுத்து தியானமாக பண்ணுறது. அவ்வாறு பண்ணுறதுனால இந்த சம்சார வாசனைகள், சம்சாரத்தை உண்டு பண்ணுகின்ற வாசனைகள், அந்த மாயையானது, அதனால் அசுத்த மாயைன்னு சொல்கிறோம். சைவ சித்தாந்தத்தில் சுத்த மாயை அசுத்த மாயைன்னு வரும். இந்த அசுத்த மாயையானது நீங்கும். அசுத்த மாயையை நீக்கக்கூடியது எதுனா சுத்த மாயை தான். சுத்த மாயை தான் அசுத்த மாயையை நீக்கும். அதற்கான விளக்கம் அடுத்த பாடல். அப்போ சுத்த மாயை எப்படி வரும்னா, அது சுத்த மாயை வர்றதுக்கு, மனசு சத்துவகுணம் மேலோங்குனதை ஆகிறதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டால் அது அடுத்த பாடல்களில் இருக்கின்றது. அடுத்த ஸ்லோகம் 56. கருதி மலத்தால் மலமறுக்கும் காரு என்ன மாயைதனை
பெரு மாயையினால் செறல் வேண்டும். பெரிய மாயை காரணமாம் பொருள் அன்றாயும் குரு வாக்கால் புகழும் பொருளாய் காரணமாய் மருவும் உணர்வாம் தன்னுருவை வழுவாது அளிக்கும் உணர்வோர்க்கே. கருதி மலத்தால் மலம் அறுக்கும் காரு என்ன மாயை தனை. மலத்தால் மலம் மறுக்கும் காரு என்ன, என்னன்னா போல அப்படின்னு அர்த்தம். ஒரு திருஷ்டாந்தம். மலத்தால் மலம் அறுத்தல் என்பது இங்க திருஷ்டாந்தம். ஒரு வண்ணான், காருங்கிறது வண்ணான். ஆடையில இருக்கக்கூடிய அழுக்க போக்குறதுக்கு ஒரு மண்ணை பயன்படுத்துகிறான். அந்த காலத்துல காரப்பொடி அப்படின்னு சொல்லி ஒரு படிக்காரமும் அது மாதிரி காரப்பொடி அந்த மாதிரி அந்த காலத்துல சில மண்ணையே பயன்படுத்தி இருக்கிறார்கள். இப்போ சோப்பு கட்டி முதலானவை. அது ஒரு அழுக்கு தான். நம்ம துவைச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அதையும் கழுவி விட்டுறோம். துணியில இருக்க அழுக்கு போறதுக்கு சோப்பு முதலானவற்றை பயன்படுத்துகிறோம். பயன்படுத்தி அந்த அழுக்கை போக்கின பிறகு இதுதானே அழுக்கு போச்சு அப்படியே இருக்கட்டும்னு விட்றாமான்னா அதை பலமுறை தண்ணியில் அலசி அந்த சோப்பு துகள்களையும் அந்த நுரைகளையும் அதை நாம் நீக்கி விடுகிறோம். இப்போ அதுவும் ஒரு அழுக்கு தான், அதுவும் ஒரு தேவையில்லாத ஒன்று தான். அப்போ துணி இயல்பா வெண்மையானதா இருக்கு, தூய்மையானதா இருக்கு. அதுல புறத்துல இருந்து ஒரு அழுக்கு வந்து சேருகின்றது. அந்த அழுக்கை போக்குறதுக்கு நாம இன்னொரு அழுக்கை அதன் மேல ஏற்றி அந்த அழுக்கை நீக்கின பிறகு இந்த அழுக்கையும் போக்கி விடுகிறோம். அப்ப கடைசியா மிச்சம் என்னது? துணியினுடைய இயல்பான வெண்மையானது இருக்கின்றது. இந்த சோப்பானது துணியை வெள்ளையாக்கலை. அதனால் இப்போ அப்படியெல்லாம் விளம்பரம்லாம் பார்த்தாக்கா என்னமோ கருப்பாக இருக்க துணியவே இவன் சோப்பு போட்டால், இந்த சோப்பு பவுடரை போட்டால் வெள்ளையாக்கிடலாம் மாதிரி விளம்பரம் பண்ணுறான். ஆனால் உண்மை என்னது? அதோட நிறம் என்னவோ அந்த நிறத்தை போக்காமல் இருக்கணும். அதோட இயல்பான தூய்மைங்கிறது இருக்கின்றது. அதில் வெளியே இருந்து வந்து சேர்ந்த அழுக்க இந்த பவுடரானது, இந்த பொடியானது போக்குகின்றது. போக்குன பிறகு அதையும் நீக்கி விடுகிறோம். அதனுடைய இயல்புல துணியானது அதனுடைய இயல்புக்கு இயல்பான நிறத்தை அடைகின்றது. அப்படி அடைவிக்கிறது எதுவோ அதான் நல்ல சோப்பு. அதோட இயல்பான நிறத்தை போக்குனாலோ வேற ஏதோ பழுப்பு நிறத்தை கொடுத்தாலோ இல்லை வந்து சேர்ந்த அழுக்க போக்காமலோ இருந்தாலோ அது நல்ல சோப்பு இல்லை. அப்போ நல்ல சோப்புனா துணியினுடைய அந்த இயல்பான தன்மையை பாதிக்காததாக செயற்கையா வந்த அழுக்குகளை மட்டும் போக்குவதாக இருக்க வேண்டும். அந்த மாதிரி. அதனால இது உதாரணம். கருதியின ஆராய்ந்து மலத்தால் மலம் அறுக்கும் காரு என்ன. ஒரு அழுக்கினால் இன்னொரு அழுக்கினை போக்குகின்ற வண்ணான் போல, துணி துவைக்கின்ற வண்ணான் போல. மாயை தனை பெரு மாயையினால் செறல் வேண்டும். இந்த அவித்யா மாயையை வித்யா மாயையினால நீக்க வேண்டும். அதான் மாயை, அவித்யா மாயை, அஜானமாகிய மாயை. அப்புறம் அதை எதால நீக்கணும்னா வித்யா மாயையினால நீக்க வேண்டும். வித்தையும் மாயை தான். அதுவும் இந்த அவித்தியை போக்குறதுக்கு தான் பயன்படுது. இங்க வித்யா ஆத்மாவை பற்றிய விருத்தி ஞானம். அந்த விருத்தி ஞானமும் அது விருத்தியில மனசுல இருக்கிறதா, அதுவும் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. சொரூபம் விளங்கிவிட்டால், நான் ஆத்மாங்கிறது புரிந்து கொண்ட பிறகு இந்த சித்த விருத்திகள் இந்த அகம் பிரம்மாஸ்மிங்கிறது விருத்தி ரூபமாக இருக்கணுங்கிறது இல்லை. அகம் பிரம்மாஸ்மிங்கிற அந்த சாஸ்திர வாக்கியமானது, குரு உபதேசமானது நமக்குள்ள நான் சரீரம், அகம் சரீரோஸ்மி, அகம் ஜீவோஸ்மி அப்படிங்கிற அந்த பாவனையை, அஜானத்தினால ஏற்பட்ட தவறான அந்த கருத்தை, அந்த அவித்தியை நீக்குகின்றது. அவித்யா விருத்தியை நீக்குகின்றது. ஜீவ பாவனையை நீக்குகின்றது.
அது நீக்கி அப்போ நீக்கி என்ன பண்ணுது? நீ உடம்பல்ல, மனதல்ல, புத்தி அல்ல, நீ ஜீவன் அல்ல, நீ ஆத்மா என்ற அந்த ஞானத்தை, ஆத்மா பிரம்மம், அது பூர்ணமானது, ஏக்கமானது, அத்வைத்தமானது, அனந்தமானது, ஆனந்தமானதுங்கிற அந்த சொரூப ஞானத்தை விருத்தி இந்த தத்துவமசிங்கிற அல்லது அகம் பிரம்மாஸ்மி இது மாதிரியான மகா வாக்கியங்கள் குரு மூலமாக சாஸ்திரம் மூலமாக நமக்கு கிடைக்கின்ற பொழுது நம்மளுடைய சொரூபத்தை பற்றிய தவறான அழுக்கானது, சொரூபத்தை மறைத்திருந்த மூடியிருந்த அவித்யா அழுக்கானது இந்த விருத்தி ஞானத்தினால, சொரூபத்தை பற்றிய விருத்தி ஞானத்தினால நீங்குகின்றது. அது நீங்கின பிறகு இந்த விருத்தி ஞானம் இருக்கணுமானா அது இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. சொரூப விழிப்புணர்வு வந்த பிறகு விருத்தி ஞானம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதில் நான் மனிதன் அப்படின்னு நம்ம என்ன 24 மணி நேரம் ஜப்பமாக பண்ணி கொண்டு இருக்கிறோம், சொல்லி கொண்டு இருக்கிறோமா என்ன? இல்லையே. நான் மனிதன்கிறது நமக்கு தெளிவாக இருக்கின்றது, உணர்வாக இருக்கு. அது விருத்தியாக இல்லை, அறிவாக இல்லை, அது உணர்வாக உள்ளுணர்வாக இருக்கின்றது. யாராவது நம்மளை பார்த்து நீ மனிதனான்னு கேட்குற பொழுது உடனே கோபம் வருது. அப்போ நான் மனிதன்கிறத நாம் மறக்கலை, ஆனால் நம்மளுடைய செயல்பாடுகளில் சந்தேகம் வர்ற பொழுது அடுத்த ஆள் நம்ம பார்த்து கேட்கிறான். அதே சமயம் நாம் நான் மனிதன் எப்பொழுதும் சொல்லிக்கொண்டு இல்லை. தூக்கத்தில் எழுப்பி கேட்டாலும் நான் மனுஷன்தான், நான் மனுஷன் சொல்லிக்கலைனாலும் நான் மனிதன் தான். அதே மாதிரி நான் ஆத்மா என்பது தான் உண்மை. அதனால் நான் ஆத்மாங்கிறது தெளிவாக நமக்கு புரிந்து கொண்ட அதன் பிறகு நான் ஆத்மா, அகம் பிரம்மாஸ்மி, அகம் பிரம்மாஸ்மி, அகம் பிரம்மாஸ்மி, நான் பிரம்மம், இங்கே இது பிரம்மா, அது பிரம்மம், எல்லாமே பிரம்மம்னு சொல்லி கொண்டிருக்கக்கூடிய, நினைத்து கொண்டிருக்கக்கூடிய, எண்ணிக்கொண்டிருக்க வேண்டிய தேவை அவசியம் இல்லை. நிதித்தியாசன காலத்தில், அதனால் சாதனா காலத்தில் ஸ்ரவண மனன பண்ணுற பொழுது நம்ம அதை செய்கின்றோம், அபியாசமாக பண்ணுகின்றோம். அந்த அபியாசமானது அதுவும் அவித்யை தான், அதுவும் மனதில் நிகழக்கூடியது தான். மன ஏவ காரணம் பந்த மோக்ஷ யோகோனா. அதனால் இந்த பந்தம் மனசில் இருக்குது, அந்த மனசை பந்தத்திலிருந்து விடுவிக்கிறதுக்காக இந்த ஞானத்தை கொடுக்கின்றோம். அதனால் இந்த மாயா விருத்தி வித்யா ஞானம், வித்யா மாயை தடை பெரு மாயையினால் செர வேண்டும். இந்த பெருமாயைங்கிறது வித்யாமாயினாக்கா ஞானம், ஆத்ம ஞானம்னு அர்த்தம். ஆத்ம ஞானத்தினால அஜானத்தை நீக்க வேண்டும். பெரிய மாயை காரணமாம் பொருள் அன்றாயும் குரு வாக்கால் புகழும் பொருளாய் காரணமாய் மறுவும் உணர்வாம் தன்னுருவை வலுவாது அளிக்கும் உணர்வோர்க்குன்னா முமுட்சுவுக்கு, வேதாந்த சாஸ்திர விசாரம் செய்பவர்களுக்கு. உண்மையிலே ரொம்ப ஒரு நுட்பமான ஒரு விஷயம். நல்லா பராவித்யா அபராவித்யான்னு சாஸ்திரம் பிரித்து சொல்லுது. முண்டகோபனிஷத் பார்க்குற பொழுது அபராவித்யா எதுனாக்க அது வேதங்கள் உட்பட எல்லாத்தையும் அபராவித்யான்னு நீக்கிறது. அப்போ அதெல்லாம் அபராவித்யான்னா, பராவித்யா என்னன்னா இந்த வேதத்தினால உணரப்படுகின்ற அந்த ஞானம் மட்டும்தான் பராவித்யா. அந்த சப்தம் சப்தராசி அபராவித்யா. அதனால் இங்கே பெரிய மாயை காரணமாம் பொருள் அன்றாயும் சேர்த்துக்கொள்ளணும். பெரிய மாயை காரணமாம் பொருள் அன்றாயும் குரு வாக்கால் புகழும் பொருளாய் காரணமாய். இந்த பெரிய மாயைங்கிறது சத்துவகுண பிரதானமான மனது, அதில் வருகின்ற சாத்விக விருத்தி, ஆத்ம ஞான விருத்தி அப்படி புரிந்து கொள்ளணும். பெரிய மாயைங்கிறது குரு சாஸ்திர உபதேசத்தினால வருகின்ற ஆத்மாவை பற்றிய விருத்தி ஞானம். இந்த விருத்தி ஞானம் என்ன பண்ணுது? உண்மையிலேயே இது முக்தியை தரலை. விருத்தி ஞானமானது முக்தியை தருவது இல்லை. முக்திக்கு அது நேரடியான காரணம் இல்லை. அது என்ன பண்ணுது? அஜ்ஞானத்தை நீக்கிற வேலையை மட்டும் பண்ணுது. அஜ்ஞானம் நீங்கினா சொரூபமானது தானே விளங்குகின்றது. ஏன்னா ஆத்மா நித்திய முக்தமாக ஏற்கனவே இருக்கின்றது. ஆத்மாவுக்கு முக்தியை கொடுக்கணும் அப்படிங்கிறது இல்லை. இந்த வேதாந்த சாஸ்திர குரு உபதேசத்தினால ஆத்ம ஞானம் வர்ற பொழுது அந்த ஆத்ம ஞானமானது ஆத்மாவுக்கு முக்தியை கொடுத்தது, ஆத்மாவுக்கு விடுதலையை கொடுக்கிறதுங்கிறது இல்லை. ஆத்மா ஏற்கனவே நித்திய முக்தமாக இருக்குது, அது முக்தமாக தான் இருக்குது. இது எப்பொழுதுமே பந்தத்தை, சம்சாரத்தை அடையவே இல்லை. அதனால் இந்த ஆத்ம ஞானமானது
முக்தி சாதனம் அல்ல. கவனம் புரிஞ்சு கொள்ளணும். காலகாலமாக ஆத்ம ஞானத்தினால முக்தி வரும்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். என்னென்னா ஆத்ம ஞானமானது முக்தி சாதனம் அல்ல. ஆத்ம ஞானம் அஞ்ஞான நிவர்த்தி சாதனம். அஞ்ஞானத்தை நீக்கிறதுக்கு ஆத்ம ஞானம் சாதனமாக இருக்கின்றது. அஞ்ஞானம் நீங்கிட்டா சொரூப ஞானமானது தானே விளங்குகின்றது. சொரூபமானது தானே விளங்குகின்றது. அதான் இங்கே விஷயம். அதனால் பெரிய மாயை இந்த அதனால தான் மாயைன்னு சொல்கிறார். பெரிய மாயைன்னு சொல்கிறதுக்கு காரணம் அது மாயையோட அம்சம்தான். சாத்விக குணம் அப்படிங்கிறதும் மாயையோட அம்சம்தான். சத்துவகுணம் மனதில் இருக்கிற பொழுது தான் இந்த அகண்டாகார விருத்தியானது வருகின்றது. இந்த அகண்டாகார விருத்தி அதுவும் மாயையினுடைய காரியம்தான். அதனால் பொருள் அன்றாயினும் பெரிய மாயை காரணமாம் பொருள்னா, பெரிய மாயை நேரடியாக காரணமாக இல்லை என்றாலும் அது குரு வாக்கால் புகழும் பொருளாய் காரணமாய், குருவினுடைய உபதேசத்தினால சொல்லப்படுகின்ற காரணமாய். அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம், அந்த நேத்தி அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். அந்த கருத்து தான் இங்கே சொல்லப்படுது. என்ன பண்ணுது, இது இல்லை இது இல்லை, உடம்பு ஆத்மா இல்லை, இந்திரியங்கள் ஆத்மா இல்லை, மனது ஆத்மா இல்லை, புத்தி ஆத்மா இல்லை என்று எதெல்லாம் ஆத்மா இல்லையோ அதை நீக்கவென்ற வேலையை சாஸ்திரமானது குரு உபதேசமானது செய்கின்றது. அப்படி அது நீங்குவதற்கு காரணமாக இருக்குது. அதான் சொல்கிறார், குரு வாக்கால் புகழும் பொருளாய் காரணமாய். குருனுடைய உபதேசத்தினால இது நீக்குவதற்கு காரணமாக. அப்போ நேரடியாக அது ஆத்மாவை காட்டவில்லை. அதே சமயம் ஆத்மாவை அறிந்து கொள்வதற்கு இந்த சாதனமானது ஆத்ம ஞானமானது தேவை. இப்போ ஆத்ம ஞானம் எப்படி வேலை செய்யுது, ஆத்மாவை மறைத்திருக்கக்கூடிய அனாத்ம பதார்த்தங்களை, அனாத்ம விஷயங்களை, கல்பிதமான விஷயங்களை நீக்குகின்ற வேலையை செய்கின்றது. அவ்வளோதான். விளக்கு இருக்குது, விளக்கு எரிந்து கொண்டு இருக்கின்றது. அதற்கு மேலே ஒரு மூடியை போட்டு மூடி வச்சிருக்கிறோம், ஏதோ ஒரு கருப்பு துணி போட்டு இருக்கு அப்படின்னாக்கா உள்ளே இருக்கக்கூடிய வெளிச்சம் வெளியே வரவில்லை. இப்போ வெளிச்சம் வர்றதுக்கு என்ன பண்ணணும், அந்த மறைப்பை திரையை விளக்கினால் போதுமானது. ஜோதி ஏற்கனவே ஸ்வயம் பிரகாசமாக இருக்கின்றது. அதை ஏற்ற வேணுங்கிற, விளக்கு அணைஞ்சு போயிருந்தால் ஏற்றணும். ஆனால் எரிந்து கொண்டு இருக்கக்கூடிய விளக்கு, அதற்கு வெளிச்சம் வெளியே தெரியலைன்னா அந்த கண்ணாடியில் தூசி படிந்திருக்கு, அதை சுற்றி இருக்கக்கூடிய அந்த கண்ணாடியில் தூசி படிந்திருக்கு, இல்லை வேறு ஏதோ துணி மறைப்பு இருக்குது, அதை நீக்குனா தானே விளங்கும். அந்த மாதிரி சூரியன் இருக்குது, சூரியன் சுயம் பிரகாசமாக அவர் இருக்கிறார். ஒரு மேகம் வர்ற பொழுது சூரியன் மறைக்கப்படுகின்றது. இப்போ சூரியன் மறைந்து விட்டது தெரியலை, சூரிய ஒளியை வர வைக்கிறதுக்கு என்ன பண்ணுறதுன்னா அந்த கருமேகம் நீங்கணும். கருமேகம் நீங்கின பிறகு சூரியனுக்கு திரும்ப வெளிச்சத்தை கொடுக்கணுமான்னா அவர் சுயம் பிரகாசமாக ஒளிர்ந்து கொண்டு இருக்கிறார். மேகத்தினால் அது மறைக்கப்பட்டது போல, இருளடைய செய்யப்பட்டது போல இருக்கின்றது. மேகம் நீங்குனா சூரியன் தானே விளங்குகின்றது. அதே மாதிரி ஆத்மா ஸ்வயஞ்சோதியாக எப்பொழுதும் விளங்கி கொண்டிருக்கின்றது. இவர் தூங்குற பொழுதும் அது தூங்குறது இல்லை, இவர் அஞ்ஞானத்தில் இருந்த பொழுதும் அஞ்ஞானத்தில் நான் இருக்கிறேன்னு அதையும் பிரகாசித்து கொண்டு அது ஞானமாக தான் இருந்தது. அதே மாதிரி இந்த சரீரம் இது அழிகின்ற பொழுதும் அது அழிவது இல்லை. அதெல்லாம் பகவத்கீதையில் தெளிவாக தொகுத்து சொல்லியிருக்கிறத பார்க்கிறோம். 2வது அத்தியாயத்தில் ஆத்ம லட்சணங்கள் எல்லாம் எல்லா கோணத்திலையுமே சொல்லுகின்றார். அதனால் இந்த குரு உபதேசம் பெரிய மாயை என்ன பண்ணுது, குரு உபதேசம் வித்யா மாயை. வித்யா என்ன பண்ணுது, அது இந்த ஜீவன் தன்னுடைய சொரூபத்தை அறிந்து கொள்வதற்கு காரணமாக இருந்தாலும் நேரடியாக காரணமாக இல்லை. அவித்தியை நீக்கிறதுக்கு மட்டும் காரணமாக இருக்கு. அவித்யா மாயை போக்குதல் என்பதை மட்டும் அது செய்கின்றது. புகழும் பொருளாய் காரணமாய் மறுவும் உணர்வாம் தன்னுருவை வலுவாது அளிக்கும். தன்னுடைய சொரூபத்தை, தன்னுடைய சச்சிதானந்த சொரூபத்தை வலுவாம்னா குறைவில்லாமல் நழுவாமல் அது கொடுக்கும். எது, இந்த குரு உபதேசம் சாஸ்திர உபதேசமானது கொடுக்கும். அதே சமயம் அதுவும் மாயை என்று புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் சாஸ்திர மாயை, குரு மாயை, அவர் எடுத்து சொல்லுகின்ற அந்த வாக்கியங்கள்லாம் மாயை. அதனால் கிடைக்கக்கூடிய சொரூப ஞானம் அது மட்டுமே சத்தியம். ஞானஸ்வரூபமாக ஆத்மா இருக்கிறது என்று புரிந்து கொள்ளுகின்ற அது மட்டுமே சத்தியம், மற்றதெல்லாம் மாயை.
அது அடுத்த பாட்டில் இன்னும் சொல்ல போகிறார். அப்படின்னா ஏன்னா ஆத்மா ஸ்வரூபமாக விளங்குது அப்படின்னா நானே தியானம் பண்ணி புரிந்து கொள்ளுகிறேன் அப்படின்னு நினைக்கலாமே. எதற்கு சாஸ்திரத்தை படிக்கணும், எது குரு கேட்கணும்? ஏன்னா குரு சாஸ்திரம் ஆத்மாவை அது ஆத்ம ஞானத்துக்கு தேவையில்லை, ஆத்மா ஸ்வரூபமாக இருக்குது, அதனால் நான் யோகத்திலேயே பண்ணுறேன், இல்லை வேறு சாதனைகளாலேயே ஆத்மாவை அறிந்து கொள்ளுகின்றேன். சித்தவிருத்தியை நீக்குனா ஆத்மா தானாக விளங்க போகுது. தண்ணீரில் மூடி இருக்கக்கூடிய பாசியை நீக்குனா தண்ணீர் தெரிய போகுது, அதில் சூரிய ஒளி தெரிய போகுது. அதே மாதிரி நான் யோகத்தினால அல்லது மற்ற சாதனைகள் வேற என்னெல்லாம் யோகங்கள், என்னெல்லாம் கிரியா யோகம், அந்த யோகம், இந்த யோகம் சொல்கிறானே, இந்த எல்லா யோகங்கள் பல யோகங்களால் நான் அதை நீக்கிக் கொள்ளுகிறேன். அதற்கு எதுக்கு சாஸ்திரம் வேணும், அதற்கு எதுக்கு குரு வேணும், ஏன் நான் சம்ஸ்கிருதம் படிக்கணும், ஏன் தத்துவமசி மகா வாக்கியத்தை கேட்கணும், வேதாந்த விசாரம் பண்ணணும், இதெல்லாம் ஏட்டு சுரக்காய் தானேன்னா, இதெல்லாம் வெறும் கல்வி தானே, அது பயன்படாது. அனுபவ ஞானத்துக்கு நான் போகிறேன், அப்படி சொல்கிற குருவை தேடி போகிறேன்னா அதுக்கு தான் அடுத்த பாட்டில் விளக்கம் கொடுக்க போகிறார். இந்த பெரிய மாயை வித்யா மாயை நேரடியாக சாதனமாக இல்லை என்றாலும் அது இல்லாமல் அவித்யா மாயையானது நீங்காது. ஆனால் அது நேரடியாக ஆத்மாவை எடுத்து காட்டவில்லை என்றாலும் அது இல்லாமல் இந்த அஞ்ஞான மறைப்பானது நீங்காது. அடுத்த பாட்டு 57வது பாடல். குரவன் உபதேசத்து ஒழுங்கு குறிப்பால் மகன்பால் மிக வளர்ந்து விரவும் எண்ணில் காட்டரிதாய் வெளி நில்லாதாகிலும் தானே பிரம்மரூபம் வெளி நிற்கும் பன்னோல் பொருளால் குரு மொழியால் தரவும் அரிதாம் தன் அறிவால் தானே அறிந்து பெற வேண்டும். குரவன் உபதேசத்து ஒழுங்கு குறிப்பால், குருவினுடைய உபதேசம் ஒழுங்கு, அந்த உபதேச ஒழுங்கு, உபதேசத்து ஒழுங்குனா உபதேசமாகிய ஒழுங்கு, உபதேசிக்கிறதுல ஒரு ஒழுங்கு இருக்குது, ஒரு சிஸ்டமேட்டிக் டீச்சிங்னு சொல்கிறோமே, அதனால் ஒரு முறையான உபதேசம், உபதேசத்தில் ஒரு முறை இருக்குது, பிரக்ரியான்னு சொல்கிறோம், சம்ஸ்கிருதத்தில் இதுக்கு பேர் பிரக்ரியான்னு பேர். அதனால் உபதேசம் பண்ணுறதுல ஒரு முறையானது இருக்குது. நம்ம உபனிஷத்தில் பார்க்குற பொழுது ஒவ்வொரு உபனிஷத்தும் ஒவ்வொரு முறையை எடுத்துக்கொண்டு ஆத்மாவை விளக்குகின்றது. பஞ்சகோஷ விவேகம், அவஸ்தாத்திரய விவேகம், ஷரீரத்திரய விவேகம், இந்த கோணங்களெல்லாம் எடுத்துக்கொண்டு பார்க்குறோம். அப்புறம் ஓங்காரத்தை எடுத்துக்கொண்டு அகர முகர அகர உகர மகர விசாரம், அப்படி சகுணமா நிர்குணமா மாத்திரா அமாத்திரான்னெல்லாம் சொல்லி இதெல்லாம் உபதேச கிரமம் தானே. இந்த உபதேச கிரமத்துக்கு தான் பிரக்ரியான்னு பேர். அதுதான் இங்கே உபதேச ஒழுங்குன்னு சொல்கிறார். அப்படித்தான் ஆத்மாவை காட்ட முடியும். இந்த ஷாக்கா சந்திர நியாயம் எல்லாம் சொல்கிறோமே, அப்போ நுட்பமாக இருக்கக்கூடிய சந்திரனை பார்க்கறதுக்கு நேராக பார்த்தா தெரியாது. அப்போ பக்கத்தில் இருக்கக்கூடிய பெரிய மரம், அதில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய கிளை, அதற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிறிய கிளை, அந்த இரண்டு கிளைகளுக்கும் நடுவில் பல இலைகள், அந்த இலைகளுக்கு நடுவில் பார்த்தா தூரமாக அது தெரிகிறதுன்னா, இந்த மாதிரி உபதேசம் புரிய வைக்கிறதுக்காக பலவிதமான உபதேச கிரமத்தை சாஸ்திரம் வச்சிருக்கு, குரு வைத்திருக்கிறார். அப்படித்தான் அதை செய்ய முடியும். அதனால் உபதேச ஒழுங்கு குறிப்பால், உபதேசமாகிய அந்த ஒழுங்கு முறையினால் மகன்பால், மகன்பால்னா சிஷ்யன், இங்கே சிஷ்யன், குரு சிஷ்யன்கிறத மகன்னு சொல்கிறார். மகன்பால் சிஷ்யனிடத்தில் மிக வளர்ந்து விரவும், இந்த தத்துவ ஞானமானது, ஆத்ம ஞானமானது, சொரூப ஞானமானது சிஷ்யனிடத்தில் வளரும். அல்ல வேற எப்படின்னா அது அதிநுட்பமான அதிசூக்ஷ்மமான பொருளாக இருக்குது. அதனால் அனைத்தையும் நீக்கிற பிறகு பாழே அல்லாமல் வேறொன்றும் காணேன்னா சிஷ்யன் கேட்குறான். எல்லாத்தையும் நீக்கிட்டு பாருன்னா, எல்லாத்தையும் நீக்கினாக்கா இங்கே ஒன்றும் இல்லைங்கிறது தானே இருக்குது, நான் எங்கே இருக்கேன்னு சிஷ்யன் கேட்கிறான். அப்போ வெறுமனே குரு இல்லாமல் நானாக எல்லாத்தையும் நீக்கிறேன்னா நீக்கின பிறகு சூன்யந்தான் வரும், ஞானம் சூன்யமாயிருவார். அப்போ வெறும் ஒன்றுமே இல்லை வெறுமை அப்படின்னு அதான் சூன்யவாதம் சொல்லுது. வெறுமை அப்படின்னு ஒரு வெறுமையில் தான் குரு இல்லாமல் தியானம் பண்ண ஆரம்பித்தா அப்படித்தான் வரும். குரு இல்லாத வித்தை குருட்டு வித்தைனா, அப்படி
அது வெறும் சூன்யத்தில் தான் போய் முடியும். ஏன்னா தனக்கு புறத்தில் இருக்கிறத தான் நம்ம நீக்க முடியும். நீக்கின பிறகு எது எஞ்சி இருக்குங்கிறத நம்ம ஆப்ஜெக்டாக பார்க்க முடியாது. அது சூக்ஷ்மமாக அவன் நீக்குபவனாக இருக்கிறான். அப்போ அவனை பற்றிய அறிவு சாஸ்திரத்தினால குருவினால தான் கொடுக்க முடியும். நல்ல முறையான உபதேசத்தினால தான் அந்த ஞானமானது ஒரு முறையான கல்வி கேள்விகளால் தான் தன்னுடைய சொரூபத்தை ஒருவன் உணர்ந்து கொள்ள முடியும். மகன்பால் என்னடா உபதேசத்து ஒழுங்கு குறிப்பால் மகன்பால் மிக வளர்ந்து விரவும் பரவும் என்றால் என்னில்னா என்றால் அந்த ஞானமானது அவனுக்குள் விரியும் என்றால் அரிதாய் வெளி நில்லாதாகிலும் தானே. இந்த ஆத்மாவானது அதிசூக்ஷ்மமானதாக அதிநுட்பமானதாக வெளி நில்லாததாக நான் பிரத்யட்சமாக புறத்தில் காட்ட முடியாததாக புறத்தில் இருப்பதாக இல்லாதாகிலும் அப்படி இருப்பதாக இருந்தாலும் பிரம்ம ரூபம் வெளி நிற்கும், தான் வெளியாகி நிற்கும். அதனால் இது ஒரு ஆப்ஜெக்டாக எடுத்து காட்ட முடியாது. அப்படி அதிசூக்ஷ்மமானதாக அது இருக்கின்றது. அறியப்படுவதாக ஒரு பொழுதும் அது ஆவது இல்லை. அறியப்பட முடியாததாக அது இருந்தாலும் குருவினுடைய உபதேசத்தினால அறியப்படக்கூடியதாக இருக்கின்றது. அதான் முக்கியம். அந்த வார்த்தையில் சொல்லவே முடியாதுன்னா அப்போ எதுக்கு குரு? குரு உபதேசம் வார்த்தையாக தானே இருக்குது. சாஸ்திரம் சப்த ரூபமாக தானே இருக்குது. சப்த பிரமாணம் தானே சொல்கிறோம். சாஸ்திரம் சப்த ரூபமாக இருக்குது, குரு உபதேசமும் சப்த ரூபமாக தான் இருக்குது. ஆனால் ஆத்மாவை சப்தத்தினால எடுத்து சொல்ல முடியாது. சப்தத்துக்கு விஷயமாகாதுன்னு. அதனால் அது அறியப்படும் பொருளாக அது காட்ட முடியாதது அப்படின்னு சொன்னால் எப்படி முடியும்னா முடியும். அங்கே தான் டெக்னிக் இருக்குது. அந்த டெக்னிக்கு பரம்பரையாக வந்த குருவுக்கு தான் தெரியும். அந்த உபதேச ஒழுங்குங்கிறதுல தான் அது இருக்கின்றது. மௌன வியாக்கியான தட்சிணாமூர்த்தி சின்முத்திரையை காட்டி மௌனமாக சனகாதி சிஷியர்களுக்கு உபதேசம் பண்ணுறார். அப்போ மௌனமே போதும், வார்த்தையே வேண்டியது இல்லை என்றால் எதற்கு அவர் இன்னொரு கையில் ஏடு வச்சிருக்கிறார்? தட்சிணாமூர்த்தி பார்த்தா ஒரு கையில் ஏடு வச்சிருக்கிறார், வேதங்களை ஏடாக தன்னுடைய கையில் வைத்திருக்கிறார். இன்னொரு கையில் சின்முத்திரை காமிக்கிறார். உபதேசம் என்னது? மௌனம் வியாக்கியானம். மௌனமாக உபதேசம் பண்ணுறார். உபதேசமே பண்ணலேன்னு தான் அர்த்தம். அவர் மௌனமாக இருக்கிறார்னு அர்த்தம். மௌனமாக இருக்கிறவருக்கு கையில் சப்தங்கள் நிறைந்த புஸ்தகம் எதுக்கு கேட்கணும்ல? தட்சிணாமூர்த்தி மௌனமாக தான் இருக்கிறார், அவர் எதுவுமே சொல்கிறதில்ல, வெறும் சின்முத்திரை சிம்பல்லையே காமிச்சாராருன்னா அப்புறம் இதுக்கு இன்னொரு கையில் ஏடா வச்சுருக்கணும்? அது தூக்கி போட்டுறணும்ல. அது வேண்டாம், சாஸ்திரமே வேண்டாம். சாஸ்திரம் இல்லாமலே ஞானம் வரும், வெறும் முத்திரைகளாலேயே மௌனத்தினாலேயே அதை காட்டிவிட முடியும். வெறும் ஸ்பர்ஷ தீட்சையோ சக்ஷு தீட்சையோ இல்லை வேறோ மந்திரம் தாயத்து விபூதி அல்ல வேறு ஏதோ ஒன்று சொல்லி கொடுத்து வேறு ஏதோ ஒரு முறையில் அவர்னால் உபதேசம் பண்ணிட முடியும், ஞானத்தை கொடுத்துட முடியும், மோட்சத்தை கொடுத்துட முடியும்னா அவர் எதுக்கு வேலை மடக்கிட்டு கையில் ஏடை வச்சுருக்கணும்? அது தேவையே இல்லைண்ணா. அதனால் அது தேவை. அது சொல்கிற முறை இருக்குது. அப்படி சொன்ன அந்த சாஸ்திரத்தோட உதவியினால தான் அந்த அசப்தமான பொருளை, அமாத்திரையான பொருளை சப்தத்தின் மூலமாகத்தான் சொல்ல முடியும், உணர்த்த முடியும். ஆனால் சப்தம் எப்படி வேலை செய்யுதுன்னா அதற்கு அந்நியமான விஷயங்களை நீக்குவதன் மூலமாக அது வேலை செய்கின்றது. அதனால் அப்படி பிரம்ம ரூபம் வெளி நிற்கும். பன்னூல் பொருளால் குறுமொழியால் தரவும் அரிதாம் தம் அறிவால் தானே அறிந்து பெற வேண்டும். மேற்கொண்டு விளக்கம் நாளை வகுப்பில் தொடர்வோம். ஓம் ஈஸ்வரோ குருராத்மேதி முக்திபேத விபாகினி யோமபத்யாப்ததேகாய தட்சிணாமூர்த்தயே நமः. ஓம் பூர்ணமதः பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம்.